உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் மூத்த மொழி, முதலில் தோன்றிய மொழி தமிழர் தான். உலகில் தோன்றிய முதல் மாந்தன். அந்த அடிப்படையில் தமிழை உலக மக்கள் அனைவருமே போற்ற வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். அந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட நாம் இந்த உலக தாய்மொழி நாளில் தமிழை போற்றி வணங்குவோம். எந்த ஒரு நிகழ்விலும் நாம் பாடுவது தமிழ் வாழ்த்து. ஏனென்றால் மொழிதான் ஒரு மாந்தனின் முதல் அடையாளம். அந்த மொழி இருந்தால்தான் அந்த மாந்தன் இருக்க முடியும். அந்த மாந்தன் இருந்தால்தான் அந்த மொழிக்குரிய இனம் இருக்கும். ஒரு மொழி அழிந்தால் அதன் இனம் அழியும், அந்த மக்களும் அழிவார்கள். அதனால் அந்த மொழியை காக்க வேண்டுமானால் அந்த மொழியை நாம் நினைவு கூர்ந்து போற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் மொழியை வாழ்த்துகிறோம். மொழியை வாழ்த்தி பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு பாடல்களை, பல்வேறு வாழ்த்துப்பாக்களை ஈட்டியுள்ளார்கள். இப்போ நம்ம பாட போற இந்த மொழி வாழ்த்து பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய பாடல். தமிழினுடைய அனைத்து சிறப்பு கூறுகளையும், அனைத்து சிறப்பியல்புகளையும் உள்வாங்கி இந்த பாடலை எழுதியிருப்பார். அதை இப்பொழுது தமிழ் வாழ்த்தாக நான் பாடுகிறேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவா